பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே நருட்டோ சாப்டர் 3 வரப்போதான். இதுக்கு எண்டே கிடையாது ப்ரோ, இதுக்கு போயிட்டே இருக்குது. 100% கன்ஃபார்ம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பண்டில் வருதுன்னு, அதில் பாசிபிள் டேட்டு, பாசிபிள் பண்டில் எல்லாத்தையும் சாப்டர் 3லேருந்து அப்டேட்டை பார்ப்போம். அதை பற்றியான அப்டேட் டெய்லியும் வரும். ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டுருங்க. நியூ ரிவார்டு, நியூ அச்சீவ்மெண்ட்டு, சிஎஸ்பிக்கு நிறையா அப்டேட் வந்துருக்குப்பா. எல்லா அப்டேட்டையும் பார்ப்போம். ஒரு 10 சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க ப்ரோ. பார்த்தீங்களா, உங்கள் சேனலுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு 18ஆம் தேதியா, அதனால் வரப்போகுது. பேடன் வீட்டில் வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். ஒரு 1000 டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுவானு. 19ஆம் தேதி நான் காமிச்சேன்னா போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அமௌண்ட் வரப்போகுது. 20ஆம் தேதி ஒபிட்டோ ரிங்கு உண்டு. 21ஆம் தேதி கேமில் ஆகஸ்ட் 21 வரையும் மோடு வந்துடும், பீக் மோடு. சிஎஸில் ஹீரோ கிடச்சிங்கன்னா ப்ளே பண்ணாம்பா. கில் கார்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. க்ரோஸா எக்ஸு பிக் ஸ்டோரில் வந்து இருக்கும். டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும், இந்த மாதிரி ஷோ ஆகும். பார்த்துங்க, அந்த டிஸ்பிளேயில் எவ்வளோ கில் அடிச்சிருக்கீங்க, எவ்வளோ இது அடிச்சிருக்கீங்க. இந்த சைடு டீம்மேட் நேம்லாம் பாருங்கள். இந்த சைடுலாம் டீம்மேட் நேம்லாம் லைக் பண்ணி போட்டுறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ரிவார்ட்ஸும் இருக்குது. சிஎஸ்பி கார் ரிவார்டு வந்தோடனே 1600-300 பாயிண்ட்டு நீங்கள் போட வந்துடும். பர்ஃபார்மன்ஸுக்கும் அவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும். உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான். இந்த அவர்தாருக்கு ஃப்ரேம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நீங்கள் தெரியும் உங்களுக்கு. அது ஒரு எமௌண்ட் தரானும், சிஎஸ்பிக் அமௌண்ட்டு. இதுதான் ரிவார்ட்ஸ். நம்ம கேமில் அச்சீவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷனில் கடைசியில் இன்னொன்று ஏதோ புதுசாக ஆட் பண்ணியிருக்கானோ. எப்போதுமே அதே மாதிரி தான் இப்பயும் போட்டிருக்கானோ. கடைசியில் ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா 6000 பாயிண்ட் வரையும் இருக்குது. ரிவார்ட்ஸ் இன்னும் கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் நாளில் மேபி ஆட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆட் பண்ணுற ரிவார்டு இதானப்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்குப்பா. எப்பவும் கலரில் சில்வர் கலரில் செமையாக செஞ்சு வச்சுருக்கானோ. இருந்தாலும் செமையாக இருக்குது. பேராசூட்டை பார்த்துங்க. பேராசூட்டை பார்த்திங்க, கேட் போர்டு, லெஜெண்ட்ரி, பேனு, அதுக்கப்புறம் நைஃபுக்கான ஸ்கின்னை பாருங்கள். அதுக்கப்புறம் தீம் ஸ்கின்னு அந்த பேட்டுக்கு, க்ளோவாலுக்கு செமையாக செஞ்சுருக்கானோ ப்ரோ. பார்த்துங்க மக்களே, இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் அப்டேட் பண்ணிடுவானோ. அப்டேட்டு எதுவுமே தெரிஞ்சுக்கங்க. சரிப்பா, இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நருட்டோ சாப்டர் 3க்கு போயிடுவோம். 100% கன்ஃபார்ம்ப்பா. சாப்டர் 3 வரப்போகுது. இது கன்ஃபார்மான ஒரு அப்டேட்டு. இப்போ ஒரு போஸ்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்னு போட்டிருக்கானோ. நிறைய பேருக்கு காமிச்சிருக்கானோ. அக்காச்சிக்கு நம்பர்லாம் காமிச்சிருக்கானோ. அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதோட பேட்டர்ன் சாப்டர் 1 இந்த வருஷத்தில் மிடில் விட்டுருக்கான். ஜூலை மாதம் சாப்டர் 2 விட்டான். சாப்டர் 3 வந்து இந்த இயர் ரெண்டில் பிளான் பண்ணியிருப்பானோ. நிற்காம என்ன ப்ரோ போயிட்டே இருக்கு அப்படிங்கிறான். அதனால கரேனாக்கு ரொம்ப குமிச்சிருக்கோம். அதனால அவன் சாப்டர் 3, சாப்டர் 4 இன்னும் நிறையா வரும் ப்ரோ. இது இன்ஃபினிட்டின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கிற மாதிரி விட்டானோ. ஆனால் இப்போ வந்து இழிச்சவன் நாட்டம் அணைச்சிக்கிட்டானோ. ரிங்கு வெண்ட்டை போட்டானோ. சாப்டர் 2ல் அவ்வளோதான். ஒன்றுத்துக்கும் 2000 3000 அவ்வளோதான் ப்ரோ. நிறையா ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா நிறுத்த முடியாது. சாப்டர் 3 100% பாருங்க. அதில் இருக்கிற இமேஜை ஒரு பண்டிலையும் சொல்கிறேன். இதெல்லாம் பாசிபிள் பண்டில்ஸ். 5 பண்டில் சொல்கிறேன்
கிசாமி அக்காச்சிக்கு நம்பர். அடுத்த நம்பரு கிசாமி. தேதரா தெரியும் உங்களுக்கு. அடுத்த சான்ஸ் இருக்குது. பப்பட் மாஸ்டர் பயங்கரமான மாஸ்டர். அதுக்கப்புறம் டோபி ஓபி2 பண்டில் இப்போ வந்துட்டு. ஆனால் அக்காச்சியில் டோபின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கூனா அந்த பொண்ணு பண்டில். எடான் உங்களுக்கு தெரியும். அந்த எனிமி ரத்தம் கிடச்சிதுன்னா அவ்வளோதான், தலைவன் பிரித்து மெஞ்சிடும், போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் காவாசு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம காலத்துலேருந்தே இருக்கான். அது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து இருக்கான். அதுக்கப்புறம் ஜுட்ஸு ஒயிட் ஜுட்ஸு, பிளாக் ஜுட்ஸு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த பண்டில் 8 பண்டில் காமிச்சிருக்காங்க பேனரில். 8மே வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஆனால் இதுலேருந்து 1-2 பண்டில் வரும். ஆனால் எதுன்னு சொல்கிறேன் ப்ரோ, பாருங்கள் மக்களே. ப்ளீஸ் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய அப்டேட்லாம் வரும். முக்கியமான 5-6 பண்டில் எதுன்னு பார்ப்போம். சாப்டர் 2ல் கண்டிப்பாக 5 தான் வரும். சாப்டர் 3ல் கார் ஆஃப் டெசர்ட் என் தலைவன் தான் வரப்போகிறான். அதுக்கப்புறம் இனாட்டா உங்களுக்கு கனவு கனி. அதுக்கப்புறம் சுனாடே பாட்டி தான் அவங்க, ஆனால் பியூட்டியும். அது சுனாடே நேதாடா கிசாமி. 5 பண்டில் கம்மிங் ஜூன் போட்டிருக்கான். இந்த 5 பண்டில் விட்டாலும் நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த 8 பண்டில் விட்டானுன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுறானோ. ஆமாம், இந்த 5 பண்டில் விட்டா காராவுக்கு நிறைய ஃபேன் இருப்பானோ கண்டிப்பாக. நானும் ஒரு வெறுத்தரமான ஃபேனு. இப்போ பார்த்தீங்கன்னா காரா தான் மெயின் பண்டிலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சுனாடே 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லலாம்னு நினச்சிருக்கேன் ப்ரோ. அப்போ என்கிட்ட யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணல.